துப்பாக்கி வாணர் இருந்து அவர் லைனப்பே மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அமரன், மதராசி, பராசக்தி. இந்த நேரத்துல மதராசி அஃபிஷியல் ட்ரெய்லர் கண்டிப்பா எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தலைவன் எஸ்கே துப்பாக்கியை கையில வாங்கி அதை வச்சு சம்பவம் பண்ண மதராசி ட்ரெய்லர் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்கே ஃபேன்ஸ் ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுமே தோணுன விஷயம் என்னன்னா, துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்ல நான் தான்டா. டைலாக்ல அல்டிமேட் ஃபயரான டைலாக். இப்ப ஆனா எழுதி வச்சுக்கங்க, தியேட்டர்ல விசில் பறக்க போகுது. துப்பாக்கிக்கான அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆச்சு. தளபதி கையில இருந்து எஸ்கே துப்பாக்கி வாங்குறதுக்கான அந்த ஒரு ரெஃபரன்ஸ் துப்பாக்கி மூவியை டைரக்ஷன் பண்ண முருகதாஸ் இருக்கட்டும். துப்பாக்கி மூவி வில்லனுக்காக வந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரே டைலாக்ல வந்துச்சுங்க. சத்தியமா தெரியும், அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. கரெக்டுங்க. ட்ரெயிலர் ஸ்டார்டிங்ல ஒன்னை போல் பிறனிச்சு எல்லாரையும் குடும்பம் இதுதான் இல்ல லெஜண்ட் இல்ல கடவுள்னு சொல்றாங்க. மாதிரியான டைலாக் சீரியஸா சமயம் பார்த்து டைலாக் வந்திருக்கு. இந்த டைலாக் கேட்டவங்க எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்மளை சுத்தி நெகட்டிவிட்டியா இருக்காது. என்னோட கருத்து. பர்சனலா ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. ஸோ இதாவது ட்ரெய்லர் வரும்போது சிவகார்த்திகேயன் அதாவது மூவி ரகு ரத்த வெள்ளத்துல மயங்கி கேட்கிறாருங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல நம்ம எஸ்கே ஸ்டைலா மாசா நடந்து வர்றாரு. பட் அவருக்கு பின்னாடி நோட் பண்ணீங்கன்னா ரெட் அண்ட் கார்லாம் நிற்கும். அவர் டீஷர்ட்டுமே ரெனால்டு கார் லோகோலாம் இருக்கும். ஒரு வேலை ப்ரொமோஷன் ஆயிருக்குமோ சேச்சு அப்படிலாம் இருக்காது இந்த மூவில இருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் ரெனா கார்ஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி இருக்கணும், அப்படி இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கணும், அப்படி இல்லைனா ரெனா கார்ஸ்ல ஒர்க் பண்ற முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்கணும். அடுத்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி படத்தை தளபதியை பார்த்து அந்த ஃப்ரேம் தான் அமைஞ்சிச்சு எனக்கு. அந்த ஒரு காஸ்டியூமை பாத்தீங்கன்னா காரணம் தலைவன் பயங்கரமா ஜம்ப் பண்ணி டேரக்டரை தத்திட்டு போவாரு. பட் அதே ஃப்ரேம் தான் எனக்கு தோணும் எஸ்கே யாரையும் வெறி கொண்டு துரத்தி அது கீழே பேரியாலிட்டி டிராபிக் போலீஸும் எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல ஹீரோயின் என்டர் பண்ண போறாங்க. அவங்க பேர் என்னன்னு சத்தியமா தெரியலங்க. இவங்க என்ன ரோல் பிளே பண்ண போறாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு கிட்டாரை வச்சு ஆர்டிஸ்ட்லேயே பண்ணுவாங்கல்ல. இந்த விஷயத்த ட்ரெய்லர்ல நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ரகு நம்ம எஸ்கே ட்ரெய்லர் ஃபுல்லாவே மனசை விட்டு எங்கேயுமே சிரிக்க மாட்டேன். ட்ரெய்லர்ல ஆனா நிறைய இடத்துல சிரிக்கிறாருங்க. பட் இது எதுவுமே அவ்வளவு நல்லா இல்ல. ஆர்டிஃபிஷியலா தோன்றுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஹீரோனிக்கு தோன்றுன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா சிரி மாதிரியான ஒரு சின்ன ஒரு சைனப்பா காமிச்சிருப்பாங்க. மேபி ரெட்ரோ மூவில பார்த்த மாரி நம்ம ரகுக்கும் இந்த மூவில ஆரம்பத்துல சிரிக்கவே வராதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எஸ்கே ஜோடி போட்டாலும் சிரிக்கப்படலாம் நான் நினைக்கிறேன். இது எனக்கு தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூவில கிட்டார் ஆர்டிஸ்டா அவங்க வர எல்லா ஃப்ரேமே கிட்டாரை பார்க்க முடியுது. ஃப்ரேமை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலியே காமிச்சிருப்பாங்க. ரகு ஃபேமிலியா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேம்ல மந்திரம் வந்தாங்க. இந்த மூவி மெயின் பிளாட்டை எப்படின்றத பின்னாடி சொல்றேன். இது எப்படின்றத பின்னாடி சொல்றேன். இதுக்கு அடுத்த ஷார்ட்லயே தமிழ்நாடு ஃபுல்லா 6 கண்டெய்னர் ஃபுல்லா லீகல் வெப்பனா வருது. அது ஸ்டேட் பார்டர்லயே வச்சு லாக் பண்ண ஒரு ஸ்குவாட் கிளம்பி போறத பார்க்க முடியுது. அந்த ஸ்குவாட் எட்டாபிசரவங்கள பார்க்க முடியுது. இதுதான் மூவிக்கு மெயின் கதையா இருக்கும்போது, அதாவது இங்க நம்ம பார்த்தோம்ல போலீஸ் ஸ்குவாடு, நம்ம வில்லனுக்கு கும்பலுக்கு இடையே நம்ம ரகு மாட்டிக்க போறாரு. அங்க இருந்து ரகு வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுதான் தெளிவா இந்த மூவில பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல ட்ரெய்லர்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பாம் எல்லாம் பிளாஸ்ட் ஆகுது உங்களால பார்க்க முடியுது. இந்த ஃப்ரேமை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாம் பிளாஸ்ட் ஆகுது இல்ல, இங்க நிக்கிறது நம்ம ஹீரோயினி தான். இதே ஒரு ஃப்ரேம் தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினி எஸ்கே கூட நின்று பேசுறத பார்த்திருப்போம். சேம் இது ரெண்டும் ஒரே பிளேஸ் தான். பட் பாம் பிளாஸ்ட் ஆகும்போது நம்ம ரகு ஹீரோயினி கூட இல்ல, அவங்க இந்த மாதிரி தனியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் உடம்புக்குலாம் ஒண்ணு இல்லமா, அவன் மூளையில ஒண்ணு நினைச்சுதான் வைங்களேன், அவன் முடிக்கிற வரைக்கும் அவன் மூளை ஓயவே ஓயாத மாதிரி. டாக்டர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் வரும்போது நம்ம எஸ்கே நிறைய பேருக்கு உதவி பண்றதை பார்க்க முடியுது. ஆரம்பத்துல வந்த டைலாக் கூடயே நம்ம எஸ்கே கேரக்டர் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதாவது தன்னை போல பிறர் நேசிக்கிற ஒருத்தன், லைக் யாரு என்ன ஆனாலும் அப்படியே விட்டுட்டு போகாம எல்லாரையும் காப்பாற்றுற ஒருத்தன், அவன் ஒரு டெரரிஸ்ட் கும்பலோட இல்லாம ஒரு மாஃபியா கும்பலோட இருந்தா எப்படி இந்த இன்னசென்ட் பீப்புள்லாம் எல்லாரையும் காப்பாற்ற போறான், அந்த மாதிரி இந்த ஒரு பிளாட்ல இந்த ஒரு மாதிரியான மூவி இருக்கும். அப்படி மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு.